ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளௌம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இன்னைக்கு ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்லணும். எப்படின்னா பாருங்க, நிறைய பேரோட பர்த் டீட்டெயில்ஸ் சரியா இருக்காது. டேட் ஆஃப் பர்த் மிஸ்டேக் இருக்கும், டைம் மிஸ்டேக்கா இருக்கும். அவர் பிறந்த டைம் டேட்டே தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ராசி பலத்தை எப்படி பார்ப்பீங்க? ஸோ இது பாருங்க, இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கும்போது தப்பாகுது. அதனால நான் என்னன்னா, நாடி ஜோதிடம் படி, வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி படி கை ரேகை வச்சு ஜாதகத்துக்கு மேட்ச் பண்றேன். ஸோ அப்போ நம்ம கை ரேகை போய் சொல்லாது. கையில இருக்கிற ரேகைகள் கையில ராசிகளும் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு. ஸோ அதுக்கு இதுக்கு மேட்ச் பண்ணி ஒரு சரியான ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும். எப்படின்னா, வேலை எப்போ கிடைக்கும், திருமணம் எப்போ நடக்கும், இந்த எல்லா விஷயத்துக்குமே பதில் நாம பாமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஜாதகத்தை மேட்ச் பண்ணி சொல்ல முடியும். இது நாடி ஜோதிடத்திலும் கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. நாடி ஜோதிடம் படி இப்போ குரு கிரகத்தோட டிரான்ஸ்லேட் இருக்கு. அது எல்லா ராசிகளுக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்குமா? அப்படி இல்லை. எப்படின்னா, நம்ம அது எவ்வளவு ஒரு ரவுண்ட்ல வருது. இப்ப பாருங்க, ஒரு ரவுண்ட் வர்றதுக்கு 12 இயர்ஸ் ஆகும். எத்தனை ரவுண்ட்ல அது இருக்கு உங்க ஜாதகம் படி? இப்ப உங்களுக்கு 24th இயர்னா அது 2வது ரவுண்ட் தாண்டி 3வது ரவுண்டுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாமே எப்படி நம்மோட லைஃப்க்கு அது எப்படி எஃபெக்ட் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, அந்த ஜாதகம் நம்ம கைரேகை எல்லாமே பார்க்கணும். ஸோ அப்படி நான் ரிசர்ச் பண்ணி ரொம்ப அதுக்கு டைம் வேணும் அது பார்க்கறதுக்கு. சும்மா ஒரு ஜாதகம் கொடுத்தாலே 5 மினிட்ல எல்லாமே சொல்றாங்க. ஜாதகம் பார்த்த உடனே பெருசான பூஜை எல்லாம் சொல்றாங்க, ஜெம்ஸ்டோன் சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. எல்லாமே ஜோதிடத்துல இருக்கா? கண்டிப்பா இல்லை. புருஹத் பராசர ஓர சாஸ்திரத்துல வெறும் தானம் பத்தி, மந்திர ஜபம் பத்தி தான் இருக்கு. அவ்வளவு காஸ்ட்லியான ரெமெடிஸ் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது உண்மையான ஜோதிடத்தை நம்ம பார்க்கறதுக்காக இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்க என்னோட கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். மீன ராசி 2026 ஜூன் மாதத்துல இந்த மீன ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்குன்னு நம்ம பார்த்தா, ஃபர்ஸ்ட் குருவோட டிரான்சிட் கர்காடக ராசியில நடக்குது. அது எப்படி இருக்கும் இவருக்கு மீன ராசியில பிறந்தவருக்குன்னு பார்த்தா, பஞ்சம பாவத்துல குரு பகவான் உச்சஸ்தானத்துல இருக்கிறார். ஸோ இப்படி இருக்கும்போது குழந்தை யோகம், அதுக்கப்புறம் காதல் திருமண யோகம், அதுக்கப்புறம் ஸ்டடீஸ்ல எஜுகேஷன்ல ஒரு நல்ல ஸ்கோர், ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. காதல் திருமணத்துக்கு அக்செப்டன்ஸ் கிடைக்கிற சான்சஸ் இருக்கும். நிறைய பேருக்கு சார் நான் என்னென்னமோ ட்ரை பண்றேன் சார் மெடிக்கலா, ஆனாலும் கூட எனக்கு குழந்தை பிறக்கலன்னு கேட்பாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது ஒரு யோகம் இருக்கு இவருக்கு. மீனராசில பிறந்தவருக்கு குழந்தை யோகம் இல்லைன்னா கண்டிப்பா இந்த டைம் பீரியட்ல யோகம் அதிகமாவே இருக்கு. குருவோட டைரக்ட் திருஷ்டி மீனராசி மேல் விழும்போது உங்களுக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் கூட சரியாயிடும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த குரு கிரகத்தோடு ஒரு எப்படி இருக்குன்னா, 12வது வீட்டுல இருக்கிற ராகுனால வெளிநாட்டுக்கு நீங்க போற யோகம் அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப நல்ல டைம் இருக்கு. செவ்வாய் 2வது வீட்டுல இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. ஆல்ரெடி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தா இப்ப உங்களுக்கு லாபம் கிடைக்கும். யார் யாருக்கு சொந்தமான பிசினஸ் பண்றதுக்கு, தொழில் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ, சின்னதாக இருக்கலாம், பெருசா இருக்கலாம், ஒரே மாதிரி உங்களுக்கு லாபம் இருக்கும். தசமஸ்தானாதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால யார் யார் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு ட்ரை பண்றீங்களோ அவர் எல்லாருக்குமே சக்சஸ் இருக்கு. கேம்பஸ் செலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இந்த ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. 6வது வீட்டுல இருக்கிற கேதுனால நீங்க ஒர்க் பண்ற இடத்துல, உங்க வீட்டுல, நீங்க இருக்க பிசினஸ் பண்ற ஒரு பிளேஸ்ல எதிரிகள் ஆயிடுவாங்க உங்களுக்கு தெரியாம. அந்த எதிரிகள்னாலே நிறைய டென்ஷன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே மீன ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் கரியர்ல மட்டும் கண்டிப்பா முன்னேற்றம், சக்சஸ், ஒரு நல்ல சேஞ்ச் கூட இருக்கலாம். சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கூட கிடைக்கலாம். சில பேரும் இடம் சேஞ்ச் ஆகிற சான்சஸ், பொசிஷன் சேஞ்ச் ஆகிற சான்சஸ், சேலரி அதிகமாகிற சான்சஸ் இந்த ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் மீன ராசியில பிறந்தவருக்கு